இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரை நான் ஆர்ஃபன், அதாவது அனாதைன்னு உணரவே இல்லை சார். இந்த திருமணம் நடந்து பிரச்சனை வரும்போது தான் நம்ம அனாதையோ, நமக்குன்னு யாரும் இல்லையோ அப்படின்ற சிந்தனையே வந்துச்சு. மேரேஜே அவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இது வேணுமா, என்ன இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இவ்வளவும் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னா எனக்கு புரியுது, உங்களோட பிரச்சனை புரியுது. ஆனால் பரிதாபப்பட்டு அனாதையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங், வேறு ரொம்ப கவுன்சிலிங்லாம் கிடையாது. அப்படின்னு அந்த டிஜெக்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்பா இருக்காங்க, திருமணம் அப்புறம் இருந்தாங்க. இவங்க யாரு? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். மனங்கள் வெஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன எபிசோட்லேயே பேசுகிற மாதிரி எங்கள் வீட்டு செய்தியை கேட்குறீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் உங்களை வந்து முதல்ல நான் வந்து அனைத்து எபிசோட்லேயும் அனைத்து கமெண்ட்ஸையும் படிக்கிறேன். எனக்கு சொல்லலை, நீங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்கிறீங்க. படிக்கிறேன் எல்லாவற்றையும். அவங்க வந்து நெகட்டிவாக எழுதுறது, ஏன் வரன்னு இழுக்கிறீங்க அப்படின்னு எழுதுறது, ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க அவங்களுடைய கருத்து சொல்ல உரிமை. இன்னொரு விஷயம், நடுவில் நான் பேசுறது காண்டாகிறாங்க, அவரை பேச விடு அப்படிங்கிற அது. அதாவது ஒரு சில இப்போ இந்த நம்ம செய்கிற கவுன்சிலிங்கில் எனக்குள்ளே இருக்கிற அனுபவங்கள் நிறைய இருக்கிற அனுபவங்களில் வித்தியாசமான அனுபவங்களை கேட்டு எடுக்கிறது உங்கள் திறமை. அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து நம்ம இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுல நீங்கள் மாற்றிக்க வேண்டியதுன்றது தெரியும். வெரஸ் தி பிரெயின் பிஹைண்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றது தெரியறது இனிமேல் தெரியக்கூடும். இந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் படிக்கும் பொழுது 2-3 விடயங்கள் வந்து அதில் தொடர்ச்சியாக நான் பார்ப்பேன். அதில் பொதுவாக வர்ற ஒரு லைன் வந்து, ஏன் பிரச்சனை அப்படியே பேசுகிறீங்க அப்படின்றது பொதுவாக வர்றது. இன்னொன்று வந்து, நம்ம என்ன பேசுகிறோமோ அதனுடைய ரிவர்ஸ் வரும். நம்ம வந்து இப்போ ஒரு ஆண் சரியில்லைன்னு பேசினா கரெக்டாக சொல்கிறீங்க சார், எங்கள் வீட்டில் என் பொண்ணு சரியில்லை சார்னு வாங்க. நம்ம பையனை பற்றி பேசினா இதே தான் சார், ஆனால் என் பொண்ணு சரியில்லை. அது வந்து அப்போ ஒரு பிரச்சனை 2 வடிவங்கள் இருக்குன்றது புரியும். அப்புறம் நம்ம வந்து இந்த லிக்கர் அடிக்ஷன் பற்றி ஒரு தடவை பேசி, ஆமாம் அதை பற்றி கமெண்ட்டில் எழுதுனது அது ஓகே. அது தொடர்ச்சியாக பேசின ஒருத்தர் சொன்னார், நான் அந்த லிக்கர் அடிக்ஷன் இது பார்த்ததுக்கு பிற்பாடு அப்புறம் உங்களுக்கு இன்னும் 2-3 இது கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நான் வந்து லிக்கருக்கு ஊற்றிட்டு எடுக்கும் போதெல்லாம் இந்த இன்டர்வியூ முகம்தான் வரும். அதனால் வச்சுட்டு பேசாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். அப்புறம் சாப்பிடுவேன், ஆனாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். இதை சாப்பிட்ணுமா, இது தேவையா அப்படின்னு இப்படியே இருந்து ஒரு 6வது முறையோ அல்லது 7வது முறையோ இதோட வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்மளோட வெற்றி நினைக்கிறது. அதுதான் இந்த அதாவது கமெண்ட்டில். இன்னொன்று கமெண்ட்டில் நிறைய பேருக்கு நான் இது ஆடியன்ஸ்க்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. சரி, நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான ஒரு சிறு முயற்சியை நீங்கள் எடுக்கணும். கூகுளில் போய் பேரை தட்டினா எல்லா டீட்டெயிலும் வந்துடுது. அப்படி அந்த முயற்சி கூட நான் எடுக்க மாட்டேன், இங்கே எனக்கு யாராவது ஒருத்தங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்றது தேவையில்லை. ஓகே, பார்க்குறோம், ஒருத்தரை பற்றி பார்க்குறோன்னா உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் வருது. அதிலிருந்து எனக்கு தொடர்ச்சியாக மெயிலில் தொடர்பு கொள்கிறாங்க, கால் செஞ்சு தொடர்பு கொள்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறாங்க. இத்தனை விஷயங்களும் அதிலிருந்து தான் பார்க்குறாங்க. இப்போது யூஎஸில் யூகேயில் இருக்கிறவங்கெல்லாம் ஆப்வியஸாக கூகுள் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு அவங்க அந்த கனெக்டுக்கு வந்துடுறாங்க. ஓகே. ஸோ என்னோட இப்போ அகாடமியோட வெப்சைட்டில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டுட்டு
கால்க்காக வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அது யதார்த்தமாக அப்படி ஒரு சிஸ்டமே வச்சுருக்கோம். ஸோ அதில் போய் ஃபில் பண்ணி எனக்கு இது ப்ராப்ளம் இந்த மாதிரி நான் அப்படின்றத சொல்லி இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இவ்வளவும் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னா எனக்கு புரியுது, உங்களோட பிரச்சனை புரியுது. ஆனால் ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்திங்கன்னா அது கிடைச்சிடுமே. ஒவ்வொரு முறை ஒரு கவுன்சிலிங் போட்டுட்டு கீழே போய் ஃபோன் நம்பர் போடுறது, அதாவது நீங்களோ நானோ நக்கீரனோ போடுறதுன்றது நம்மளை நாம் ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஓகே, தேவைன்னா அங்கே தான் இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. கூகுளில் இன்டர்நெட்டில் போனால் அடித்தா வந்துட போகுது, அவ்வளோதான். தொடர் கமெண்ட்டுகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஓகே சார், இன்னைக்கு எந்த கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி நிறைய பற்றி பேசியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு குடும்பங்கள் சார்ந்து குடும்பத்துக்குள்ளே நிறைய பேசியிருக்கோம். ஆனால் குடும்பமே இல்லாதவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி என்னிடம் நிறைய அனுபவங்கள், இந்த இத்தனை வருட கால அனுபவங்கள் இருந்தாலுமே எதை சொல்லணும் அப்படின்றதுல நான் சில விஷயத்தை தேர்வு செய்வேன். அதாவது நம்ம இந்த இன்டர்வியூவிங் ஸ்கில்ஸில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவங்க எழுதுகிறத ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்துக்கலாம், அது வேறு. ஆனால் பிரெயின் பிஹைண்ட் சில கேஸ் ஸ்டடீஸையே நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது இங்கேருந்து தெரிய ஆரம்பிக்கணும். அதுவும் முக்கியமானது. இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிற ஒரு பெண், அவங்களுக்கு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்க, ஓகே, அப்புறம் படிச்சிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ வழக்கமாக எல்லாருக்கும் இருக்க ஒரு சர்க்கிள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அப்பா அம்மா இல்லை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், மற்ற சர்க்கிள்லாம் கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இல்லை. இப்போ மேரேஜ் வருது. இந்த மேரேஜ் வந்து அவங்களுக்கு பல கேள்விகளை உருவாக்குது. அதாவது போகணுமா, செஞ்சுக்கணுமா, ஏன் இப்போ நல்லா தானே இருக்கோம், இப்படியே இருந்துட்டா என்ன, இந்த லைஃப் எப்படி இருக்கும். அப்போ பொதுவாக அப்பா அம்மா தானே வந்து பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொல்கிறது. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து இல்லை உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும், யோசி யோசி இப்படியே சொல்லி 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 அந்த மேரேஜ் நடந்துடுது. இப்போ மேரேஜே அவங்களுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க், இது வேணுமா என்ன அப்படின்றது. இப்போ மேரேஜில் அனைத்து வீடுகள்லேயும் வர்ற பிரச்சனைகள் அங்கேயும் வருது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் உளவியலாக ஒரு சிக்கல் வருது. அதற்காக தான் என்கிட்ட கவுன்சிலிங் வராங்க. என்ன சிக்கல்னா, இவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. காலையில் ஒரு சமையல் செய்கிறாங்க, அந்த சமையல் வந்து நல்லா இல்லை, ஏதோ பிரச்சனை, கணவர் கோச்சிட்டு போயிட்டார். இப்போ அது பிரச்சனையாகுது. ஒரு 3 நாள் பேசாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோம், ஒரு உதாரணத்துக்கு. இப்படி தான் ரெகுலர் வீடுங்களில் நடக்கும். அப்புறம் 4வது நாள் 5வது நாள் பேசிடுவாங்க, எல்லாம் சரியாக போயிடும். இந்த 3 நாள் பேசலைன்னும் போது வேறு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இது கூட்டு குடும்பமாக இருந்தால் இவங்க அப்பா அம்மா வந்து என்னம்மா ஆச்சு, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பேசி சரி பண்ணி அது செஞ்சுருவாங்க. இல்லை தனியாக இவங்க வாழறாங்கன்னா பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும். இந்த மாதிரி 2 நாளாக பேசாமல் இருக்கார், நானும் பேசலை, போட்டுன்னு விட்டுட்டேன், அப்படி தான் செல்லமாக பேசி அப்புறம் கடைசியில் பேச எங்கே போகிறாரு பாவம், அவருக்கு சாப்பிடலன்னு பார்த்துட்டு தானே இருக்கேங்கிற அப்படிலாம் அது முடிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா, ஒவ்வொரு முறை ஒரு தவறு நடக்கும்போதும் அவர் சார்ந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்க சார்ந்த பேச்சை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அதாவது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப கேட்கும்போதே கடினமாக இருந்தது. எனக்கு சில செஷன் செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் எனக்கு வெளிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு லைன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வர நான் ஆர்ஃபன், அதாவது அனாதைன்னு உணரவே இல்லை சார். இந்த திருமணம் நடந்து பிரச்சனை வரும்போது தான் நம்ம அனாதையோ, நமக்குன்னு யாரும் இல்லையோ அப்படின்ற சிந்தனையே வந்துச்சுன்னு. ஒரு திருமணம் வந்து உனக்கு யாரும் நீ அனாதை இல்லை, நாங்கள்லாம் இருக்கோன்றதை உணர்த்தணும். ஆனால் இந்த திருமணம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வர தைரியமாக வளர்ந்த, உலகத்தை எதிர்கொண்ட, நல்லா படித்த, ஸ்கில் வச்சுருக்கிற, ஒரு வேலைக்கு போகிற, கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு பெண்ணை நான் அனாதை, எனக்குன்னு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு திரும்ப 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 நினச்சி இன்ஃபீரியாரிட்டியில், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ரொம்ப, அதாவது மனதளவில் ரொம்ப அவங்க கேள்வி கேட்டு இந்த திருமணத்தின் போது எடுத்த ஃபோட்டோ காமிச்சாங்க. அதுக்கும் இதுக்கும் எலும்பு தோலுமாக இருக்காங்க. அவ்வளோ வருத்தம், அவ்வளோ உள்ள வேற ஒன்றும் வெளியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் வேற யாரோ வந்து கேட்பாங்க. இவங்களுக்கு என்ன தோணும் உடனேன்னா, என் சைடு ஒன்று இருக்கே, அதை யார் சொல்லுவா? ஏன்னா இவங்க சொல்ல ஆரம்பித்தா விடுறதில்ல.
இந்த ஓவர் ரூலிங் நடக்க தானே செய்யும். ஒரு மேரேஜ் லைஃப்பில், மேரிட் லைஃப்பில் அந்த அந்த சைடில் இருந்து கேள்வி கேட்குறவங்க பெண் சொல்கிறத நான் சொல்கிறத கேள் அப்படின்னு அந்த அந்த ஒரு நம்ம அந்த மண் அதிகமாகிடுச்சுன்னா போட்டு நிறைவேறுதுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அதை பண்ணிகிட்டே போயிடுவாங்க. இந்த பக்கம் ஒன்று இருக்குமே, இதை யார் பேசுறது? இப்போ நார்மலாக என்ன நடந்துரும், இந்த பொண்ணுக்கு ஒரு லெவலுக்கு மேலே இந்த சகிக்க முடியலன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம், அப்பா அம்மா அங்கே பேசுவாங்க. இல்லை அண்ணார் இருந்தால் அண்ணார், தம்பி, யாரோ எங்கேயோ ஒரு அந்த கனெக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இந்த கவுன்சிலிங் எப்படி முடிஞ்சதுன்றதை அப்புறம் பேசுவோம். பட் இடையிலே நான் பார்த்துட்ருக்கவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது வந்து, பரிதாபப்பட்டு அனாதையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுதான் பெரிய அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து லவ் கேர் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க நிம்மதியாவது இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஆள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாங்க, சாப்பாடு குறைஞ்சி போச்சு, தூக்கம் இல்லை, கண்ணெல்லாம் ஒட்டி போய் கீழே கருவளையெல்லாம் வந்து அந்த மேரேஜ் ஃபோட்டோவுக்கும் இவங்களுக்கும் நம்பவே முடியல. இப்போது அவரை பார்க்கணும், இது வந்து உங்கள் வெர்ஷன், அவர் வெர்ஷன் தெரியலையே, அவர் என்ன வச்சுருக்காருன்னு அப்படின்னா, அப்புறம் இவங்க சொன்னதும் அவர் வரேன்ட்டு வரார். அப்போ வந்ததும் நான் வந்து அவர் வந்து, அதாவது இவ்வளோ பேசினாலுமே அவர் ஒரு யதார்த்தமான மனிதர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் ஆமாம் சார், இப்படிலாம் நான் திட்டுறேன் தான், இப்படிலாம் கோச்சிக்கிறேன் தான், கரெக்டு தான், என்ன பிரச்சனை சார் சொல்லுங்கள் சார்ன்றார். ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மேடமோட அந்த மேரேஜ் டைமில் இருக்கிற ஃபோட்டோ ஒரு சின்ன ஃப்ரேம் பண்ணி எடுத்திருந்தேன், சின்னதாக இந்த சைஸில். அதே மாதிரி பேரலாக இப்போ இருக்கிற ஃபோட்டோ முகம், இந்த ரெண்டு முகத்தையும் பக்கத்தில் வச்சு அப்படி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வரலாம்ல, அது மாதிரி பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து அதை வந்து, சார் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன சார் தோணுதுன்னு கேட்டேன். இவர் தான் மேரேஜ் பண்ணவர். இப்போ இருக்கிறதும் இவர் பக்கத்துலேயே தான் அந்த ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோட்டோ பார்த்தா என்ன சார் தோணுது அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தார். அவரால் பேச முடியல. ஏன்னா நீங்கள் எப்போவுமே இப்போ நீங்கள் வந்து வெயிட் குறைஞ்சிருக்கீங்க அல்லது வெயிட் கூடியிருக்கீங்கன்றது கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தூரத்துலேருந்து இருக்கு. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு 6 மாதம் கழித்து வர்றவர் உங்களை பார்த்து என்ன வெயிட் போட்ட அப்படின்வாங்க, அல்லது வெயிட் குறைஞ்சிட்டேன்னுவாங்க, டக்குன்னு கேட்டுருவாங்க. அவருக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அந்த ஷாக் அவருக்கு. இதை எப்படி நான் கவனிக்காமல் போனேன், ஆள் வெயிட் குறைஞ்சிருக்காங்க, ரொம்ப இதாகிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சரி, அது என்னமோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். ஆனால் இப்படி இருந்தவங்க ஏன் சார் இப்படி ஆனாங்க, அவ்வளோதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங், வேறு ஒன்றும் கவுன்சிலிங்லாம் கிடையாது. இப்படி இருந்தவங்க ஏன் இப்படி ஆனாங்க, சரி இப்போ கொஞ்சம் ரிவர்ஸில் அதையும் பார்க்கணும்ல நம்ம. அவர் மேரேஜ் அப்போ அவரோட ஃபோட்டோ, அதுக்கு அந்த அம்மா இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கும்ல, அதையும் எடுத்திருந்தேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்படி இருக்கிறவர் நல்ல, அப்போ வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த என்ன சொல்லலாம், அந்த 20-21 வயசில் கொஞ்சம் எலும்புத்தோலுமமாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவர் இப்போ நல்லா இவர் ஜம்முன்னு இருக்கார். இப்போ இதையும் உங்கள் ஃபேஸையும் பாருங்களேன் சார், என்ன சார் சொல்லுது அப்படின்னா பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கார். ரொம்ப நேரம் பேசலை, கண்ணெல்லாம் அதுதான் வழக்கமான அந்த உணர்வுகள் வந்துடும்ல, கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்புறமா என்ன சார் நடந்தது, என்ன தப்பு சார் அப்படின்னார். ஒவ்வொரு முறையும் உங்கள் பிரச்சனைகளை மனைவிக்கிட்ட நீங்களோ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் தம்பியோ உங்கள் அக்காவோ, தம்பியும் அக்காவும் இதில் ப்ளே பண்ணுறாங்க, அவங்களோ எல்லாரும் சொல்லிடுறாங்க, ரைட். அவங்களுக்கு அவங்களோட சைடை இதுவரை உங்கள்கிட்ட யார் வந்து பேசியிருக்கா? யாரும் பேசினதில்லை. இனிஷியல் கல்யாண ஆரம்பங்களில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க, அவங்க சொல்ல முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசினதும் அவங்க இல்லை இதில் தலையிடக்கூடாதுன்ட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க சைடு பிரச்சனை யார் சார் சொல்லுவா? அதை சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே கேள்வியாக கேட்டு 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 இப்படி ஆனவங்க முகத்தை தான் பார்க்குறீங்க. என்னவாக இருந்தாலும் எனக்கு பேசுகிறதுக்கு நான் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் அக்கா இருக்காங்க, எங்கள் தம்பி இருக்காங்கன்ற தைரியத்தில் இருக்கிற முகத்தை தான் இப்போ உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா அமைதியாக இருக்கார். பக்கத்தில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்புறமா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு. அவங்க ஒன்றும் பேசலை, அவங்க அமைதியாக இருக்காங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பேசுகிறதுன்றதே
தான் பேசுகிறது கேட்கப்படுறதில்ல, யாரும் தனக்காக பேசுகிறதும் இல்லை. அப்படின்னும்போது இது பேசுகிறது அப்படின்றதே அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு அந்த டிஜெக்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அவங்க. அதனால் இவர் வந்து என்னை மன்னிச்சிக்கன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ காதில் கேட்ட மாதிரி இருக்குது, கேட்காத மாதிரி அப்படி உட்காந்துருக்காங்க. அப்புறம் இந்த 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 இதுக்கு இன்னும் போக ஆரம்பிக்குது. அவர் வந்து ட்ரூவாக உண்மையாக சின்சியராக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நான் வந்து இப்போ ஒரு சின்ன ரோல் ப்ளே ஒன்று பண்ணுவோம் சார்னு சொல்கிறேன். அவருக்கு புரியல ரோல் ப்ளேனா சார்னு. அந்த ஒய்ஃப் வந்திருந்தாங்களே அவங்கள, நீங்கள் இங்கே உட்காருங்க மேடம்னு சொல்லி இவரை இங்கே உட்கார சொன்னேன். நீங்கள் தான் இப்போ மனைவி, உங்கள் பேர் அப்படின்னா அவர் பேரையே சொன்னார். இல்லை சார் நீங்கள் தான் மனைவி, உங்கள் பேர் அப்படின்னா மனைவி பேரை சொல்கிறார். ரைட், நான் தான் மனைவியோட அப்பா, சரியா, உங்களோட அப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல, அதை என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கே 15-16 நிமிஷம் ஆகுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நான் தட்டிக்கிட்டே இருக்கேன். அதை தட்ட தான் அவர் அதனுடைய சீரியஸ் டென்சிட்டி எடுத்துக்கிட்டே வர்றார். இல்லை என்ன நீங்கள் இதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்குறீங்க, இந்த மாதிரி பண்ணால் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருது. அது சொல்ல அவருக்கு கண்ணில் தண்ணி வருது. இந்த அம்மா இப்போ தான் முதல் முறையாக ஃபேஸில் ரியாக்ஷன் வருது. இந்த அம்மா வந்து குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் போயிட்டாங்க. என்னுடைய அதுக்கு அடுத்த ஒரு 6 மாத நாலேஜ்னு எடுத்திங்கன்னா நல்லா இருக்காங்க. அவங்கள ஒரு கொஞ்சம் இல்லை அதாவது இந்த அனாதை அவங்களுக்கு யாரும் இல்லைன்றது தெரியுது, தெரியாமலாம் இல்லை, நான் சொல்லியா தெரிய போகுது, அதெல்லாம் தெரியுது. ஆனால் ஓவர் ரூல் பண்ணிடுறது, சொல்கிறது கேளு அப்படின்ட்டு அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க அமைதியாகிடுவாங்கள்ல. அது இப்போ வந்து இல்லை அவங்க சைடும் ஒரு வியூ இருக்குது, நம்ம சைடு வியூ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களதை கேட்போம் அப்படின்ற இடத்துக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு முறை இந்த பெண் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, அதாவது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக எல்லாம் இப்போ ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள் சார், இன்னும் சின்ன விஷயங்கள் மாறணும், பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. அது அவங்க முகத்துலேயே தெரிஞ்சது, இப்போ ஆள் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது நான் அன்றைக்கி நீங்கள் பேசும்போது டக்குன்னு குனிஞ்சு ரொம்ப வெடித்து அழுதேன், அது ஏன்னு உங்களால் யோசிக்க முடிஞ்சுதா சார்னு கேட்டாங்க. தெரியல, கணவன் மனைவி உறவு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்றத நான் சொன்னாலும் எனக்கு அதுக்கு வேறு ஏதோ ஒரு பதில் இருக்குன்றது மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா அது தெரிஞ்ச பதிலை சொல்கிறதுக்கு இல்லை, அந்த பதிலை கேட்குறதுக்கு ஒருத்தங்க வரப்போகிறதில்ல. அப்போ அவங்க சொன்னது வந்து, இல்லை சார் எனக்கு அப்பா இல்லை, அப்பா அம்மா யாரும் இல்லை, அப்பா இல்லை, நமக்கு ஒரு அப்பா இருந்தால் என்னெல்லாம் பேசியிருப்பார் அப்படின்னு நான் பல தடவை நினச்சது உண்டு. அதை நீங்கள் அன்றைக்கி பேசினதான் நான் உணர்ந்தேன். அதனால் ரொம்ப நன்றி சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு. இதில் என்னென்னா சார், இப்போ அவங்க அந்த வந்து சொல்லிட்டு போகிறதோட அவங்களுக்கும் நமக்குமான உறவு முடிஞ்சிருது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்த்துட்றோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கேஸ் ஸ்டடி என்ன உணர்த்துது அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா இருக்காங்க திருமணம் பண்ணும்போது, அப்புறம் இறந்துடுறாங்க. இவங்க யார்? இவங்களும் அனாதானே தானே. அப்போ கணவரை கடந்து அப்பா அம்மா ரோலையும் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருமே பண்ணியாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் ஐ திங்க் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு யாரும் இல்லைங்கிறது மட்டும் அந்த உணர்வை கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த கேஸ் ஸ்டடியோட முடிவுன்னு நான் உணர்றேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சார் ரொம்ப கனமான ஒரு தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.